ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிருத்திகை பூஜைக்கு பிரசாதம் ரெடி பண்ணோம். அதுவும் மாரியம்மன் பண்டிகை சாட்டிட்டாங்க, அதுவும் தான் பார்க்க போகிறோம். ரெண்டும் ஒரே விழாக்காக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி அன்னதானத்துக்கு அரிசி பருப்பு சாப்பாடு தான் செஞ்சுருந்தோம். இங்கே சமைச்சவங்க எல்லாருமே யார் யார் அப்படின்னா, எங்கள் அண்ணி, அக்கா, பெரியம்மா இந்த மாதிரி தான் பண்ணோம். ஆனால் இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வீட்டில் வந்து 2 பேருக்கு ஒருத்தருக்கு இந்த மாதிரி சமைச்சு பழகிட்டோம். பட் இந்த மாதிரி பெருசாக அதிக குவான்டிட்டியில் யாருமே சமைச்சது கிடையாது. பட் எல்லோரும் அவங்கவுங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி எல்லாம் சேர்ந்து தான் பண்ணியிருந்தோம். பட் ஃபைனலாக அவுட்புட் ரொம்பவே சூப்பராக இருந்தது. நாங்கள் இது சமைக்கும்போது சாமிக்கு பிரசாதம் செய்கிறோம், ரொம்ப பார்த்து சமைக்கணும் அப்படின்லாம் தோணவே இல்லை. சின்ன வயசில் கூட்டாஞ்சோறு செய்யும் போது நமக்கு எந்த ஃபீல் இருக்கும் அந்த ஃபீலில் தான் இருந்தோம். நாங்கள் சமைக்க ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்ப டைம் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. பட் நாங்கள் சமைக்க ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஒரு வழியாக பூஜை ஆகிறதுக்குள்ளே எல்லாத்தையும் சமைச்சு முடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் என்ன, பூஜை ஆனதுக்கப்புறமா நமக்கு ஒரு பார்சல் வாங்கி சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பிட வேண்டியதான். ஐயோ, அதுதான் ஓன் பண்ணுது. பூஜை முடிஞ்சதுக்கப்புறமா சாமிக்கு படித்த பிரசாதத்தை வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து நாமளும் சாப்பிட்டு முடிச்சாச்சு. அடுத்த நாளே மாரியம்மன் பண்டிகைக்கு சாப்பிட்றாங்க. எல்லாருமே கோயிலுக்கு போயாச்சு. இனிமேல் 15 நாளைக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். கோயிலில் ரொம்ப கிராண்டாக விசேஷம் இருக்கும்.